தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சடையநேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்களே உடைப்பை சரி செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன, முழு விவரங்கள்? நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு பலத்த கனமழையானது பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களிலும் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பலரும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குளங்களானது அதிகமாக நிரம்பி உடைப்பு ஏற்பட்டும் தண்ணீர் அதிகப்படியாக அதிகரித்து வெள்ளநீர் கரைப்புரண்டு ஓடோடி காணப்பட்டு வருகிறது. திருச்செந்தூரில் உள்ள முக்கிய சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு சில பகுதிகளில் அதிகமாகவே தேங்கியும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் உடன்குடி பகுதியில் நீர்பிடிப்பு குளங்களில் சடையநேரி குளம் ஒன்றாகும். அந்த குளத்தில் கரையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மழைநீரால் நீர்வரத்து அதிகமானதால் குளமானது திடீரென்று ஒரு பகுதியில் மட்டுமே உடைப்பு ஏற்பட்டது. இதனால் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் உடன்குடி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களான மெய்யானபுரம், லட்சுமிபுரம், மாணிக்கபுரம், அடப்பநல்லூர், செட்டியாபத்து, கூளையன்குண்டு, அருணாச்சலபுரம், தண்டபத்து, அரசூர்பேட்டை, வெள்ளாளன்விளை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பல வீடுகளுக்குள்ளும் மழைநீரானது புகுந்து பலத்த சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பல லட்சம் மதிப்புள்ள விளைபொருட்கள் கருப்பட்டி, கற்கண்டு ஆகியவை சேதமானது. தோட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி ஆகியவை மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உடன்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சடையநேரி குளத்தில் ஒரு பகுதி உடைந்ததால் வெள்ள நீரானது வந்து கொண்டே இருக்கின்றது. பல முறை அந்த உடைப்பை சரி செய்யுமாறு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்த நிலையில் இதுவரை எந்த துறை அதிகாரிகளும் வராத காரணத்தினாலும் இந்த அடைப்பை சரி செய்வதற்கான போதுமான பணியாளர்களும் சரி செய்வதற்கான நவீன இயந்திரங்களும் இல்லாததால் பணி முற்றிலும் தொய்வு ஏற்பட்டது. பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் இங்கு வந்து அந்த அடைப்பை சரி செய்வார்கள் என்று கிராம பகுதி மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து இருந்த நிலையில் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரிகள் நேரில் வராமல் இருந்தால் ஏமாற்றமும் அடைந்தனர். அதனால் உடன்குடி சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களே முன்வந்து தற்பொழுது இந்த சடையநேரி குளத்தில் களத்தில் இறங்கி சடையநேரி குளத்தில் உடைக்கப்பட்ட பகுதியை கல் மற்றும் மணல் கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த சம்பவம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய உடன்குடியில் மிகவும் பேசப்பட்டு வருகின்றது. நன்றி பவானி, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.